ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான்ல இன்னைக்கு அபிஷியலா சாம்சங் கேலக்ஸி M17 5G மொபைல் ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸே 12,500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்குமே சாம்சங்கா இருக்கட்டும், ஒரு சில பிராண்டா இருக்கட்டும், இன்னமும் வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இன்னும் வாட்டர் டாப் நாச் இன்னைக்கு 2025 முடிய போகுது, 2026க்குள்ள போறோம். அப்படி உள்ள சூழ்நிலையில இன்னமும் வாட்டர் டாப் நாச் வர்றது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, இல்ல இதை கொஞ்சம் மாத்தணும், ட்ரெண்டிங்கா மாத்தணும் அப்படி இருந்துச்சுன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த M17 பொறுத்தளவு 2 கலர்ஸ் இருக்குங்க, 3 பேஸ் வேரியன்ட் இருக்கு. லான்ச்சிங் பிரைஸா 12,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 12,500 ரூபாய்க்கு இந்த போன்ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், அவங்களோட ஓன் SoC Exynos 1330 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 50MP OIS சப்போர்ட்டும் 5MP அல்ட்ரா வைடும் ஃப்ரண்ட்ல 13MP கொண்டு வந்திருக்காங்க. வித் வீடியோக்கு EIS சப்போர்ட்டும் அண்ட் பிரைமரி சென்சாருக்கு OIS சப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல NFC இருக்கு. சோ இது மாதிரி நிறைய ஹார்ட்வேர் சப்போர்ட் அண்ட் 6 இயர்ஸ் OIS அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எப்பயும் போல அந்த 5000 mAh பேட்டரியோட தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாம. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட உருவான போன் தான் M17 மொபைல்னே சொல்லிக்கலாம். சோ இந்த போனை பத்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ், இதுல என்ன பிரச்சனை இருக்கா இல்லையா, வேற என்ன இந்த போன்ல ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு, டீடைலா பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. சோ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி M17 பாக்ஸ். ஒரு காம்பேக்டான பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி M17 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் அண்ட் யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது, பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த சாம்சங் M17 பொறுத்தளவு 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அமேசான் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. 4 வேரியன்ட் இருக்குங்க. 4 120GB வேரியன்ட், 6 120GB வேரியன்ட், இல்லனா 8 250GB வேரியன்ட். இப்போதைக்கு பேஸ் வேரியன்ட்டோட பிரைசிங் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, 12,500 ரூபாய். மீதி பிரைசிங் ஒன்னோனே நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப்லயுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். சோ இங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இப்போதைக்கு 12,500 ரூபாய் பேஸ் வேரியன்ட். ஓகேவா? இந்த பிரைசிங்க்கு இந்த போன்ல ஃபர்ஸ்ட் டிசைன் பேட்ல என்ன கொடுத்திருக்காங்க நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பேக் சைடுல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட். நம்ம அந்த ஃபோல்டபிள் சீரிஸ்ல பார்ப்போம் பாத்தீங்களா, அதே டிசைன்ல தான் இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஆனா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா பிளாஸ்டிக் பில்ட். பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங் அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட இன்னைக்கு 2025லுமே நாங்க கெத்தா கொடுப்போம்னு சொல்லிட்டு சாம்சங் இங்க கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக. அண்ட் உங்களுக்கு வாட்டர் டாப் நாச் ஃப்ரண்ட்லயுமே ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ராட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த வால்யூம் ராக்கர்ஸும் அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் அது ஒரு பம்பியான ஏரியால கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அது மட்டும் ஒரு சின்ன ஒரு பம்பி ஏரியா மாதிரி இருக்கு. அண்ட் எப்பயும் போல டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இல்ல மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட் டைம் டூயல் சிம் இல்லனா மெமரி கார்டு பிளஸ் சிங்கிள் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5G நெட்வொர்க் மொபைல். அண்ட் மொபைலோட வெயிட் 192 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.5 mm அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு. இந்த வட்டம் இந்த சாம்சங் கேலக்ஸி M17 டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல 1100 nits ஒரு பிரைட்டான பேனல். பட் ஆனா ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. வித் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் 3 பில்ட் பண்ணிருக்காங்க. வா, பயங்கரமா இருக்குல்ல. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நிஜமாவே ஸ்பெக் சூப்பர். ஆனா 120 இன்ச்னா நல்லா இருந்திருக்கும். பஞ்ச் கோலோட தான் இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும். இருந்தாலும் டிஸ்பிளே நல்லா பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 192 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, 6 இயர்ஸ் OIS அப்டேட் கொடுக்க போறோம்னா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல 1 UI 7 சப்போர்ட். மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. IP54 ரேட்டிங், சிங்கிள் ஸ்பீக்கர், வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.3, NFC சப்போர்ட் வித் பேமெண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. இன்னைக்கு நிறைய மொபைல பேசிக் மொபைலே 6000 7000 மேல போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா இன்னும் இங்க டெக்னாலஜி வந்து லைசன்ஸ் வாங்கல. அதனாலதான் இந்த 5000 6000ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 6000 போகும்போது வெயிட் கூடிடுது.
இருந்தாலும் இந்த போன்ல 5000 mAh பேட்டரி, பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்ல, ஏன்னா நம்பர் 1 பிராண்ட். அது போக இங்க செப்பரேட்டா சார்ஜர் வாங்கிக்கணும். அண்ட் டைப் சி டு டைப் சி கொடுத்துறாங்க, உங்களுக்கு அதுல ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. இருந்தாலும் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலோட அப்படியே பிடிச்சு தூண் மாதிரி இருக்குது இங்க கேமரா தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டும், 5 MP அல்ட்ரா வைட் இருக்கு, தேர்ட் சென்சாரும் 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP, ஹையஸ்டா 1080 34 seconds, வீடியோக்குமே EA சப்போர்ட் இருக்கு. இந்த டூயல் வீடியோ, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டேல எடுக்கிற ஷார்ட்ஸ் எடிட்டிங் நல்லா இருக்கு. அல்ட்ரா வைடும் நல்லா பிஹேவ் பண்ணுனே சொல்லலாம். இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்கு. அது இந்த பிரைசிங் செக்மெண்ட் EAS ஓட வருது இன்னொரு பெஸ்ட் ரிசல்ட் அமைஞ்சிருக்கு. ஓவரால் கேமரா இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இம்ப்ளிமெண்டோட வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். அண்ட் இந்த SoCல பாத்துட்டீங்கன்னா அவங்களோட ஓன் SoC Exynos 1330 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபைனல் மார்க்கெட் 2.4 GHz ஸ்டாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலரிருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும் மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு. அது போக டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங், ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அண்ட் ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி நல்லாவே பிஹேவ் பண்ணுது. என்னோட ரெக்கமெண்ட் 4GB எடுக்காதீங்க, 6GB எடுங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 8GB எடுக்க போறேன் ப்ரோ அப்படின்னாலும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா 6 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த SoC அண்ட் இந்த One UI 7 வச்சு இங்க செம ஆப்டிமைஸ் செம்மையா பூந்து விளாண்டு இருக்காங்க சாம்சங். நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதுன்னே சொல்லலாம் நம்மளால. ஓவரால் நல்ல ஒரு SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M17 5G ஒரு 2 கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் இப்போதைக்கு பேஸ் வேரியன்ட்டோட 12500 ரூபாய்க்கு பிரைசிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, மீதி பிரைசிங் வந்தோடனே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம வந்து பின் பண்ணி விடுவோம், டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி விடுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த போன் ஒரு ஒர்த்தபிளான போன் மாதிரி தான் தெரியுது. இதோட பேஸ் வேரியன்ட் 120GB வேரியன்ட். சாம்சங் சைட்ல இருந்து இப்படி ஒரு போன்லாம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அது சாம்சங் மட்டும், ஓகேவா? ஏன்னா இந்த போன்ல 6 வருஷத்துக்கு OS அப்டேட், பிரைமரி சென்சார் OIS சப்போர்ட் இருக்கு, வீடியோக்கு EA சப்போர்ட் இருக்கு. அண்ட் அவங்களோட SoC நல்லாவே பிஹேவ் பண்ணுது. One UI 7 சப்போர்ட்டோட இருக்கு, அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15ஓட. சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கு, 1100 nits ஒரு பிரைட்டரான ஒரு Full HD Plus பேனல். பட் ஆனா பிரைஸ் கட்டுக்காக என்னென்ன எடுத்து வந்திருக்காங்கன்னா, பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 நிக்குது, பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது, அண்ட் வாட்டர் ட்ராப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு பிரைஸ் கட்டுக்காக எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா ஒரு சாம்சங் ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும். மீதி பிராண்ட்ல இருந்து ஒரு சாம்சங் போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த போன் ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த M17 மொபைலை பத்தி நம்ம சேனல்ல டீடைல் பிரீஃபா பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் எப்பயும் கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.